அனைவருக்கும் வணக்கம். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எலெக்ஷனுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இது தரேன் அது தரேன் அப்படின்னு சொல்லி இலவசம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க இல்லைங்களா. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு இலவசம்லாம் வேண்டாங்க, இலவசம் எதுவும் எங்களுக்கு வேணாம், எங்களுடைய தேவைகளை நாங்களே பூர்த்தி பண்ணிக்கிறோம், எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் முக்கியமாக ஒரு வாக்குறுதி கொடுங்க, பெண்கள் எங்கே வேணாலும் தனிமையில் போய் நல்லபடியாக வீடு திரும்பணும், அதுக்கு மட்டும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்ப முடியல, காலேஜ் அனுப்ப முடியல, வீதியில் விளையாட முடியல, எங்கேயுமே நாங்கள் நிம்மதியாக போய் வீடு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருக்குது, தயவு செஞ்சு பெண்களுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுங்க, எங்களுக்கு அது போதும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குற இடம் எல்லாமே பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது. பாலியல் வன்கொடுமை பண்ணி எங்கள் வீட்டு பிள்ளைகளை கொன்று போட்டுடுறானுங்க. இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பார்க்கும்போது இப்போல்லாம் எங்களுடைய மனநிலைமை எந்த மாதிரி இருக்குது தெரியுங்களா? ஒவ்வொரு பெண்ணும் இதை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த காமவெறி பிடிச்ச இந்த நாய்ங்க எங்களை பாலியல் வன்கொடுமை பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் கொன்று போட்டுறானுங்க. இப்போல்லாம் எங்களுடைய மனசுக்குள்ளார படுபாவி நாய்ங்களே, நீங்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணி எங்களை விட்டுட்டா கூட போதண்டா, ஏண்டா எங்கள் உயிரை போக்குறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்க மனசுலையும் நினைக்க வச்சுட்டானுங்க. அந்த மாதிரி ஆளாக்கிட்டானுங்க. அந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெண்ணுக்கு கற்பு தான் முக்கியம். ஆனால் இந்த நாய்ங்க அப்படிப்பட்ட ஒரு கற்பையை சூறையாடிட்டு நம்மளை கொன்று போட்டுறானுங்க. இப்போ எங்களுடைய மனநிலைமை, எங்களுடைய உயிரையாவது மிச்சமாக இருக்கட்டும், எங்களை உயிரை விடுங்கடா அப்படிங்கிற நிலைமைக்கு ஆளாக்கிட்டானுங்க. இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனம் உருகி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த பெண்மணி சொல்கிற மாதிரி நானும் எத்தனையோ நாள் ஒவ்வொரு நாளும் நினச்சேங்க, என் பிள்ளை படிக்கிறதுக்காக பல கனவுகளோடும் ஆசைகளோடும் பள்ளிக்கூடம் போச்சு. இந்த பரதேசி நாய்ங்க என் பிள்ளைய என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த நாய்ங்க என் பிள்ளைய ஏதாவது பண்ணிவிட்டு என் பிள்ளைய உயிரோடு விட்டுருக்கக்கூடாதா அப்படின்னு எத்தனையோ நாள் நானும் நினச்சிருக்கேங்க. இந்த பரதேசி நாய்ங்க என் பிள்ளைய என்ன பண்ணணும்னு நினச்சானோ அதை பண்ணிவிட்டு என் பிள்ளை உயிரை விட்டுருக்கக்கூடாதா? நான் எப்படியாவது என் பிள்ளைய காப்பாற்றி நல்லபடியாக படிக்க வச்சு என் பிள்ளையோட ஆசை கனவு லட்சியம் அத்தனையும் நிறைவேற்றிருப்பேனே, என் பிள்ளைய நல்லபடியாக ஒரு இடத்துல கட்டி கொடுத்துருப்பேனே. இந்த பரதேசி நாய்ங்க இப்படி கொன்று போட்டானுங்களே, என் பிள்ளைய இந்த நாய்ங்க என்ன நினச்சானோ அதை நிறைவேற்றிட்டு என் பிள்ளைய விட்டுருக்கக்கூடாதா அப்படின்னு கண்டிப்பாக நான் எத்தனையோ நாள் நினச்சிருக்கேங்க, கண்ணீர் விட்டுருக்கேங்க. என் பிள்ளைய எப்படியாவது உயிரோடு விட்டுருக்கக்கூடாதா, இந்த நாய்ங்க ஏன் கொன்னானுங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அழுதுருக்காங்க. நம்ம பிள்ளை மாதிரியே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய குழந்தைங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணி கொன்று இருக்கானுங்க. அப்போ ஒவ்வொரு தாயும் எந்த மாதிரி நினைப்பா நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாங்க ஒவ்வொரு தாயும் அதை தான் நினச்சிருப்பாங்க. நம்ம பிள்ளைய விட்டுருந்தா போதுமே, உயிரை ஏன் கொன்னானுங்க, நம்ம பிள்ளைய உயிரோடு விட்டுருக்கலாமே அப்படின்னு தாங்க எல்லாருமே நினச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நினப்புக்கு நம்மளை ஆளாக்கிட்டானுங்க இந்த பரதேசி நாய்ங்க. இவனுங்க காம வெறி பிடிச்சி போய் அலையிற ஒரு காரணத்தால் நம்ம எந்த மாதிரிலாம் நினைக்க தோணுது அப்படின்னு பாருங்களேன். இந்த நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பாருங்களேன். இந்த காமவெறி பிடிச்ச பிசாசுகளே போதுண்டா, நீங்கள் இத்தனை நாள் பண்ணின அக்கிரமமும் ஐசாட்டியமும் எங்கள் வீட்டு பிள்ளைகளோட உயிரை போக்குனது போதும்டா சாமிகளை. ஐயா தமிழக முதலமைச்சர் அவர்களே, தயவு செஞ்சு இனிமேல் பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்கவே கூடாது. எங்கள் வீட்டு பிள்ளைகளோட உயிர்களும் எங்கேயும் பறி போகக்கூடாது. இது வரைக்கும் போன உயிர்களே போதும். இனி எங்கேயுமே பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒன்று இருக்கவும் கூடாது. எங்கள் வீட்டு பிள்ளைங்களை உயிர் போகிறதையும் தடுத்து நிறுத்துறதுக்கு நீங்கள் தான் ஏன் ஒரு வழிவகை பண்ணணும். போதும் ஐயா, நம்ம நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சற்று உற்று பாருங்கள். பெண்களுக்கு தக்க பாதுகாப்பை கொடுங்க. பள்ளிக்கூடம் போகும்போது, கல்லூரி போகும்போது, எங்கேயாவது வேலைக்கு போகும்போது பிஞ்சு குழந்தைங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரியாமல் ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுமை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு பாருங்க ஐயா. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க. ஸ்ரீமதிக்கு நீதியை நிலநிறுத்துங்க ஐயா. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.